பீட பிடிச்ச பன்னாட பயலாட்டம் இருக்கிறத நிறுத்துங்க. நிறைய பேர் அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட லுக்ஸை எப்படி அட்ராக்டிவா மாத்திக்கணும்னு தெரியாததால. இதுல சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒன்றும் பொண்ணு கிடையாது, என்னோட லுக்ஸை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இது சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கிற வழி. உண்மை என்னன்னா, ஒவ்வொரு ஆணும் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் லுக்கோட இருக்கிறது தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களோட அப்பியரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும்போது மற்றவங்க உங்களை பார்க்குற விதமும் நடத்துகிற விதமும் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் பன்னாட பயலாட்டம் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுவே ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் இருந்தீங்கன்னா மக்களும் உங்களை அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. நான் ஒன்றும் உங்களை எப்போ பார்த்தாலும் உங்கள் லுக்ஸை பற்றியே நினச்சிக்கிட்டு இருங்கன்னு சொல்லலை. நீ ஒரு ஆண், பெண் பிள்ளை கிடையாது. ஆனாலும் ஒரு பெட்டரான ப்ரொஃபஷனல் லுக்கில் இருக்க நீங்கள் ஒரு சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். அதுபோல் உங்கள் லுக்ஸை இன்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய 4 விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு growth side. நம்பர் 1, ஸ்பீக் வித்தவுட் வேர்ட்ஸ். பூவர் பாடி லாங்குவேஜ் ஒரு ஹேண்ட்ஸமான ஆன ஒரு ப்ரொஃபஷனல் மேனை ரொம்ப அக்லியாக காட்டுது. நீங்கள் எவ்வளவு நல்ல லுக்ஸில் இருந்தாலும் உங்களோட போஸ்டர் சரியில்லைன்னா எல்லாமே வேஸ்ட். நீங்கள் இப்படி திங்க் பண்ணி பாருங்க. ஒருத்தர் நல்ல உயரமா ஹேண்ட்ஸமா இருக்காரு, பட் அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப கூச்சமா இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாரு. கால்களை ரொம்ப நெருக்கி வச்சுக்கிறாரு, நெஞ்ச நிமிர்த்தி நடக்காம தலையை கீழே குனிஞ்சிட்டு நடக்கிறாரு. இப்படி அவரோட பாடி லாங்குவேஜ் இருந்தா அவரை யாராவது பார்த்து அட்மையர் ஆவாங்களா? அவரோட லுக்ஸை எவ்வளவுதான் கேர் பண்ணிக்கிட்டாலும் பார்க்கறதுக்கு கோமாளி மாதிரி தான் இருப்பாரு. அடுத்து நீங்க இப்போ ஒரு MMA ஃபைட்டரை பத்தி நினைச்சு பாருங்க. அவர் ரொம்ப ஃபேமஸான ஃபைட்டரா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவர் ரொம்ப கருப்பா கூட இருக்கலாம், அவ்வளவு ஏன் மூக்கு உடைஞ்சு கூட இருக்கலாம், இல்லைன்னா அவர் காது கிழிஞ்சு கூட தொங்கலாம், ஏன் அவர் ரொம்ப ஷார்ட்டா கூட இருக்கலாம். இப்படி எப்படி இருந்தாலும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்டான பாடி லாங்குவேஜை பெற்று இருப்பாரு. அதனால அவர் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவருடைய லுக்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்டபுளா இருக்கும். ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜை பற்றின சில டிப்ஸை உங்களுக்கு குயிக்காக சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நின்னாலும் உட்கார்ந்துருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக இருங்க. நெஞ்ச நிமிர்த்தி ஷோல்டர்ஸை விரித்து பின்பக்கமாக வச்சுக்கோங்க. தலையை மேலே உயர்த்தி அடுத்தவங்க கண்ணை பார்த்து நில்லுங்க. கண்ணை பார்த்து பேசுங்க. உறுதியாக கை குலுக்குங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க. இதுவே உங்களோட அப்பியரன்ஸை கண்ட்ரோல்டாக கான்ஃபிடென்ட்டாக இருக்க வைக்கும். பாடி லாங்குவேஜில் இன்னும் நிறைய டிப்ஸ் என்னால் கொடுக்க முடியும். லைக் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி மூவ்மெண்ட், டோன் ஆஃப் வாய்ஸ். அதுபோல் உங்களுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் வில் பி மேட் இன் ஃபியூச்சர். நம்பர் 2, பூஸ்ட் யுவர் பிளட் ஃப்ளோ. நீங்கள் எப்போவாச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் உடம்பு சில கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல க்ளோயிங்காக இருக்கிறத? அந்த க்ளோ சும்மா வெறும் வேர்வையால் வந்ததில்லை. இது ஆக்சுவலாக பிளட் சர்க்குலேஷனால் வருது. உங்கள் முகத்தில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் உங்கள் முகம் நல்லா பொலிவாக எங்கா தெரியும். உங்கள் ஸ்கின் நல்லா பளபளப்பாக இருக்கும். இதுக்கு காரணம் உங்கள் உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜனும் சிறப்பான முறையில் கொண்டு சேர்க்கப்படுறது தான். இது போல் நல்ல பிளட் ஃப்ளோ இருந்தால் உங்கள் பாடி இன்ஸ்டண்ட்டாக அட்ராக்டிவாக தெரியும். இதை பார்த்தும் சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மலைச்சிக்கிட்டு ரொம்ப லேசியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், குளோனிங் முறையில் அப்படியே உங்களை மாதிரியே இன்னொருத்தரை உருவாக்கி நீங்கள் எந்த கார்டியோ ஒர்க் அவுட்டும் லைக் ரன்னிங், ஸ்விம்மிங் அண்ட் சைக்கிளிங் இது போல் எதுவும் பண்ணாமல், ஆனால் அவர் டெய்லி ஒரு 20 நிமிஷம் பண்ணாலே உங்களை விட அவர் நல்ல க்ளோயிங்காக இருப்பார். உங்கள் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ண நிறைய வழிகள் இருக்குது. ஸோ சும்மா உட்கார்ந்து இருக்காமல் மூவ் பண்ணுங்க, நிறைய தண்ணி குடிங்க. இது உங்களை இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்குது. உங்கள் பிரெயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண உதவி செய்யுது. நம்பர் 3, வியர் கான்ஃபிடென்ஸ், நாட் ஜஸ்ட் கிளாத். நீங்கள் எதுவுமே இல்லாத பிச்சைக்காரர் மாதிரி ட்ரெஸ் பண்ணீங்கன்னா மக்களும் உங்களை அப்படியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். சில பேர் இப்போ கிரைண்டிங் பீரியட்ல இருப்பாங்க. அவங்க இதையெல்லாம் பெருசாக கேர் பண்ணிக்க தேவையில்லை. பட் நீங்கள் பெட்டர் லுக்கிங், நெட்வொர்க்கிங் அண்ட் ப்ரெசன்டிங் சைடு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேர் பண்ணி தான் ஆகணும். எப்படி உங்கள் ஃபேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஃபிசிக்கை வச்சுருக்கணும். ஏன்னா என்னதான் நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணாலும் உங்கள் பாடி ஸ்லாப்பியாக இருந்தால் அது நல்ல அப்பியரன்ஸை தராது. அதுவே உங்களுக்கு நல்ல ஃபிசிக் இருந்து நீங்கள் சரிவர ட்ரெஸ் பண்ணலைன்னா கூட உங்கள் அப்பியரன்ஸ் பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஃபேஷனை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ், திங்ஸ்லாம் வாங்கணுங்கிற அர்த்தம் இல்லை. இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களோட ஸ்டைல் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கேஷுவல் ட்ரெஸ்ஸிங் தான் உங்கள் ஸ்டைல்னா நீங்கள் அதை பர்ஃபெக்டாக பண்ணணும். அந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ண பாருங்கள்.
சில பேர் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களால முடியறதில்ல. ஏன்னா அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் பெட்டராக ட்ரெஸ் பண்ண எந்தவித எஃபோர்ட்டும் எடுக்காததால. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஃபேஷன் ஸ்டைலை கண்டுபிடிச்சதும் அந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரியை இம்ப்ரூவ் பண்ண கிளாத்ஸ் அண்ட் கலர்ஸை மேட்சிங்காக செலக்ட் பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஸ்டார்டிங்கில் சிரமமாக இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் அதை கற்றுக்கிட்டா இது ரொம்ப ஈஸி. மற்ற ஸ்கில் மாதிரி இதையும் நீங்கள் மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்க. நம்பர் 4, குரூம் லைக் எ ரியல் மேன். ஒவ்வொரு ஆணும் எப்படி வெல் க்ரூம்டாக இருக்கணும்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த விஷயங்களை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதெல்லாம் பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லணுங்கிற தேவை இருக்காது. ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உங்கள் தலை நிறையா முடி இருந்தாலும் இல்லைன்னா சொட்டையாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற சின்ன கேர் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பெட்டர் லுக்கை தரும். உங்கள் தாடியை நல்ல ஷேப்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எப்போவுமே உங்கள் கழுத்து பகுதியில் இருக்கிற பியர்டை சுத்தமாக ஷேவ் பண்ணிடுங்க. இந்த சின்ன விஷயத்த செஞ்சாலே உங்கள் பியர்டு நல்ல ஷேப்பாக பார்க்க லுக்காக இருக்கும். நகங்களை ஷார்ட்டாக வெட்டி சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கின்னை கேர் பண்ணுங்க. ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அன்பை கொடுங்க. அதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி.